ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதாவது ஃப்ளை ரோபோவில் வந்து 139 ருபீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா டிஐஒய் ஒரு ஆம்ப்ளிஃபையர் போர்டு வந்து வாங்கியிருந்தோம். ஸோ அதை இன்றைக்கி அசம்பிள் பண்ண போகிறோம். ஸோ இந்த போர்டில் வந்து பார்த்திங்கனாக்கா அவங்க கொடுத்துருக்கிறது TTS 7297 வந்து ஐசி கொடுத்துருக்காங்க. அந்த ஐசியை வச்சு அவுட்புட் எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி ரெடி பண்ண போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ காம்போனன்ட்ஸ் எல்லாமே அவங்களே கொடுத்துருவாங்க. நம்ம தனியாக எதுவுமே வாங்கணும் அவசியம் இருக்காது. நமக்கு அந்த ஐசி ப்ளஸ் அதுக்கான கெப்பாசிட்டர்ஸ் எல்லாமே ரெசிஸ்டர் எல்லாமே அவங்களே கொடுத்துட்றாங்க. புதுசாக நம்ம தனியாக கடையில் வாங்கணும் அவசியம் இருக்காது. ஹீட் சிங்க் மட்டும் தான் நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். நான் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஐசியை வந்து போர்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஏன்னா அதுதான் ரொம்ப கஷ்டமான வேலை. எனக்கு சில டைமில் 2 வாட்டி ஐசி கூட டேமேஜ் ஆகிருக்கு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா, ஐசியை வச்சுட்டு கார்னர் பிளேசஸ் மட்டும் நான் என்ன பண்ணேன்னா சால்டிங் பண்ணி, ஏன்னா நம்ம பின்னை வந்து ரிமூவ் பண்ணக்குள்ளார ஐசி வந்து மூவ் ஆகாமல் இருக்கும். அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ சால்டிங் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஐசியில் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற பின்னெல்லாம் நான் கட் பண்ணிக்கிறேன். நம்ம சால்டிங் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா அந்த சின்ன சின்ன கேப்பில் வந்து சால்டிங் கன் எடுத்து போகணும் அப்படின்னாக்கா பக்கத்தில் இருக்கிறது ஷார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற பின்னெல்லாம் வந்து கட் பண்ணிக்கிறேன். இது வந்து பவர் ரோபாட்டிக்ஸில் வாங்கியிருந்தேன் இந்த கட்ரு. இதோட காஸ்ட் வந்து 80 ருபீஸ் தான். ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்குது கட் பண்ணுறதுக்கு, நம்மளுக்கு டேமேஜ் இல்லாமல் கரெக்டாக வருது. ஸோ இப்போ சால்டிங் பண்ணுறதுக்கு எங்கிட்ட இருக்கிற அந்த லிக்விட் ஃப்ளெக்ஸை வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ ஈஸியாக நம்ம வந்து ஒவ்வொன்றா வச்சு நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ சால்ட் பண்ணி முடிச்சப்பறம் தின்னர் வச்சு மேலே நல்லா வச்சு க்ளீன் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து வேஸ்டேஜஸ் எதுவும் இருக்காது, அழுக்கு எதுவும் இருக்காது. ப்ளஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கிற சால்டிங் லெட்டும் வந்து வெளில வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா அந்த ஒவ்வொன்றா அந்த காம்போனன்ட்ஸ் வந்து நம்ம அதில் வந்து ஜாயின் பண்ணுறது தான் வேலை. ஸோ இப்போ அந்த காம்போனன்ட்ஸ் எல்லாமே எங்கெங்கே என்னென்ன இருக்குன்னு எல்லாமே கரெக்டாக வச்சுட்டோம். இதுக்கப்புறம் நம்ம அதை வந்து சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல்லாக சால்டர் பண்ணதுக்கப்புறம் நம்ம தின்னர் வச்சு க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணோன்னே பக்காவாக இருக்க போர்டு க்ளீனாக இருக்குது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இப்போது எக்ஸ்ட்ரா பின் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ஸ்பீக்கருக்கான இது மட்டும் நம்ம சால்டர் பண்ண மாதிரி இருக்கும். அதே போல் ஆடியோ இன்புட்டு ப்ளஸுக்கான இது கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக இதுக்கு வந்து ஹீட் சிங்க் கொடுத்து தான் ஆகணும். ஹீட் சிங்க் கொடுக்கலன்னா ரொம்ப ஹீட் ஆகும். ஸோ இந்த போர்டில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இந்த ஃபஸ்ட்டு பின் 12 வால்ட் இன்புட்டு, லாஸ்ட்டு வந்து 12 வாட் மைனஸ் அது கொடுக்கணும். சென்டரில் 3 இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆடியோ இன்புட். இதுக்கு நான் இந்த ஹீட் சிங்க் தான் யூஸ் பண்ண போகிறேன். இது ஒரு சிபியூலேருந்து கம்ப்யூட்டர்லேருந்து கைட்டின ஒரு ஹீட் சிங்க் தான் இது. ஸோ கண்டிப்பாக வந்து ஹீட் சிங்க் பேஸ்ட் யூஸ் பண்ணுங்கள். ஹீட் சிங்க் பேஸ்ட் இல்லாமல் இருந்தாக்கா நம்மளுக்கு அதுக்கு அந்த ஐசிக்கும் இந்த ஹீட் சிங்க்கும் வந்து அந்த பாண்ட் கனெக்டிங் வந்து இல்லாமல் இருக்கும். நம்ம என்ன தான் வச்சு நம்ம கம் வச்சு ஓட்டினா கூட, இல்லை சில பேர் வந்து நானே வந்து சில டைமில் ஃபெவிக்விக் வச்சு ஓட்டியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி இருந்தால் கூட நமக்கு வந்து ஹீட் வந்து பரவலாகாது. ஐசி வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக அந்த ஹீட் சிங்க் போட்டு கரெக்டாக அந்த ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அதிகமாக வந்து ஹீட் ஆகாது. ஹீட் சிங்க் பேஸ்ட் வந்து ரொம்பலாம் வைக்கணும் இல்லை, ஜஸ்ட் ஒரு ட்ராப் அந்த மாதிரி வச்சாலே போதும். அதே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிரும் உங்களுக்கு டைட் பண்ண. அதே போல் போடுற ஸ்க்ரூ வந்து ஃபுல் டைட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. லூஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்க வேணாம். ஃபுல் டைட் ஆனால் மட்டும் தான் நம்மளுக்கு வந்து நல்லா வந்து ஹீட் சிங்க் வந்து சரியாக வேலை செய்யும். இப்போ நம்மளோட ஹீட் சிங்க் வந்து பக்காவாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம லைன் கொடுத்து பார்க்கலாம். இந்த ஆம்ப்ளிஃபையர் போர்டு பார்த்தீங்கன்னா 15+15 அவுட்புட் கொடுக்கக்கூடியது. உங்களுக்கு 12 வாட் சிங்கிள் சப்ளையில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஆம்ப்ளிஃபையர். ரொம்ப சின்ன ஆம்ப்ளிஃபையர். நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆடியோ இன்புட்டுக்கு அப்புறம் வோல்டேஜ் இன்புட்டுக்கான டெர்மினல் இருக்கிறதுல சால்டிங் லெட் வச்சு நம்ம வந்து அந்த இடத்த ஃபில் பண்ணிக்கிறோம். அப்போ தான் நம்ம ஒயர் வந்து பற்ற வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதுக்கு இன்புட் வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் 5 ஆம்ப் கொடுக்குறேன் நான். அதுக்கு மேலே வேண்டாம். அதுக்கு மேலே வந்தாக்கா ஐசி டேமேஜ் ஆகிடும். ஸோ அதனால் 12 வோல்ட் 5 ஆம்ப் கொடுக்குறேன். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய யூஎஸ்பி போர்டு அதுக்கு வந்து அதுலேருந்து நான் இன்புட் எடுத்துக்கிறேன். ஸோ அடுத்தபடியாக ஆடியோ இன்புட்டுக்கான லைனையும் நான் வந்து கிளியராக கொடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கு யூஸ் பண்ணுற ஸ்பீக்கர் வந்து 15 வாட் ஸ்பீக்கர் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். 4 ஆம்ஸ் 15 வாட் ஸ்பீக்கர் தான் இதுக்கு நான் கனெக்ட் பண்ண போகிறேன். பழைய இரும்பு கடையில் வாங்கினா தான் நிறைய பேர் வந்து பழைய இரும்பு கடையில் வாங்கினாக்கா கமெண்ட் பண்ணுறாங்க பழசை வாங்கி யூஸ் பண்ணாதீங்க அப்படின்ட்டு. பட் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு அதுதான் ஈஸியஸ்ட் வே. ஏன்னா பழசை எப்பயுமே தூக்கி போடக்கூடாது. இப்போ நம்ம செட்டை வந்து ஆன் பண்ணி பார்க்கலாம். Play by USB drive. இப்போ 2 ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணி எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வெறும் 139 ரூபாய்க்கு நம்ம ஒரு ஆம்ப்ளிஃபையர் போர்டே செஞ்சுட்டோம். 15 வாட்ஸ் அவுட்புட் கொடுக்கக்கூடியது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஹேவ் எ நைஸ் டே.